இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பினாங்கில் கட்சிகள் மாறுமா? பாஸ் உரிமை கட்சிகள் கைகோர்க்கும் சாத்தியத்தை கோடி காட்டும் ராமசாமி. பினாங்கில் பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியுடன் உரிமை கட்சி கைகோர்க்கும் சாத்தியத்தை அதன் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கோடி காட்டியுள்ளார். பினாங்கில் பெரிக்கத்தானுக்கு சீனர்களின் வாக்குகளை திரட்டுவதில் கேரகான் கட்சி தடுமாறுகிறது. சீனர்களின் ஆதரவு கிடைப்பது குதிரை கொம்பாக இருப்பதால் மாநில வாக்காளர்களில் 12 விழுக்காடாக இருக்கும் இந்தியர்களின் பக்கம் பெரிக்கத்தான் குறிப்பாக பாஸ் கட்சி கவனத்தை திருப்புகிறது. அவ்வகையில் பாஸ் மற்றும் இந்தியர் அடிப்படையிலான உரிமை கட்சி இடையே அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. தேர்தல் உடன்பாடு எதுவும் இன்னும் எட்டப்படவில்லை என்றாலும் ஒரு மலாய் இந்திய அரசியல் ஒத்துழைப்பை சோதிப்பதற்கான ஆரம்ப முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பினாங்கில் இப்புதிய நகர்வு சாத்தியமானால் தேசிய அளவில் ஒரு பலமான எதிர்க்கட்சி கூட்டணிக்கு அது அச்சாரம் போடும். பெரிக்கத்தானுக்கு இந்தியர்களின் ஆதரவும் சொல்லிக்கொள்ளும் வகையில் இல்லை. இப்படி இருக்க உரிமை கட்சியுடன் கைகோர்ப்பதன் மூலம் பெரிக்கத்தான் லாபம் அடைய முடியும். குறிப்பாக 35 விழுக்காடு இந்திய வாக்காளர்களை கொண்ட பிறை போன்ற தொகுதிகளில் உரிமை கட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என ராமசாமி தனது அகப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பத்துமலை ஆற்றங்கரையில் 20 அடி சக்திவேல் நிறுவப்படுகிறது. தான் ஸ்ரீ நடராஜா. பத்துமலையில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவுக்கு பக்தர்கள் வசதிகளையும் ஆன்மீக அம்சங்களையும் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் தவறாமல் மேம்படுத்தி வருகின்றது. அவ்வகையில் இந்த ஆண்டில் காவடி எடுக்கும் ஆற்றங்கரையில் 20 அடி அளவிற்கு சக்திவேல் நிறுவப்படும் என்றார் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா. எதிர்வரும் பிப்ரவரி 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த சக்திவேல் ஆற்றங்கரையில் ஸ்தாபிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அதே வேளையில் நுழைவாயில் இருந்து 140 அடி உயர முருகன் சிலை வரை தரையில் உள்ள கற்களை சீரமைப்பதற்கான பணிகள் நேர்த்திக் கடன்களை செலுத்தும் பக்தர்களுக்கான வசதியாக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தைப்பூச திருவிழா முன்னேற்பாடுகள் கடந்த 4 மாதங்களாக நடைபெற்று வருவதையும் சீன புத்தாண்டை முன்னிட்டு தற்போது விரைவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மஹிமா தலைவரும் தேவஸ்தான அறங்காவலருமான டத்தோ சிவகுமார் சுட்டிக்காட்டினர். இவ்வாண்டு பக்தர்கள் பத்துமலையில் பக்தி நெறியுடன் ஆன்மீக அனுபவத்தை பெறுவதோடு ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் போல் கலை மற்றும் கலாச்சார அம்சங்களையும் காண முடியும் என அவர் தெரிவித்தார். பினாங்கில் உருவாகி வரும் மலேசியாவின் மிகப்பெரிய சிவன் ஆலயம் தடைகளை தாண்டி சுறுசுறுப்படையும் திருப்பணி. மலேசியாவின் மிகப்பெரிய சிவன் ஆலயமாக பினாங்கில் ஸ்ரீ கங்காதர சிவபெருமான் ஆலயம் உருவாகவிருக்கிறது. ராஜகோபுரம் உட்பட மொத்தம் 9 நிலை கோபுரங்களுடன் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அது கட்டப்படுகிறது. 2007ஆம் ஆண்டில் ஆலயத்தை புதிய இடத்தில் அமைக்கும் முயற்சிகளுக்கு அப்போதைய துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி 2 ஏக்கர் நிலத்தை அடைக்கலம் காட்டி வழங்கினர். பின்னர் பல தடைகளை சந்தித்த போதும் ஆலய கட்டுமானம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. இந்நிலையில் மலேசிய தமிழ் சமுதாயத்தின் பக்தி மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் கம்பீரமாக எழுந்தருளும் இவ்வாலய திருப்பணிக்கு மொத்தம் 15 மில்லியன் ரிங்கிட் தேவைப்படுகிறது. இதையடுத்து செப்ரங் ஜெயாவில் உள்ள தி லைட் நட்சத்திர விடுதியில் ஆலய திருப்பணிக்கு நிதி திரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலய திருப்பணி தலைவரும் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவருமான டத்தோ RS தனேந்திரன் தலைமையில் அந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு, மாநில மாய்கா தலைவர் டத்தோ தினகரன், மேலவை உறுப்பினர் செனட்டர் R லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். டத்தோக்கள் உள்ளிட்ட 50 உள்ளூர் பிரபலங்கள் இன்னும் திவால் நிலையிலேயே இருக்கின்றனர். நாட்டில் டத்தோ பட்டம் கொண்ட பணக்கார பாடகர்கள் உள்ளிட்ட 50 பிரபலங்கள் இன்னமும் திவால் நிலையிலேயே உள்ளனர். திவாலானதாக அறிவிக்கப்பட்டதும் மாதம் செலுத்த வேண்டிய தவணை பணத்தையும் அவர்களில் சிலர் செலுத்துவதில்லை என தேசிய திவால் துறை அம்பலப்படுத்தியுள்ளது. திவால் நோட்டீஸ் வெளியிடப்பட்டு நீண்ட நாட்கள் ஆன போதும் அவர்கள் ஒத்துழைக்க மறுக்கின்றனர். இதனால் திவால் நிலையில் இருந்து அவர்கள் விடுபட தங்களால் உதவ முடியாத சூழ்நிலை உருவாகி உள்ளதாக அத்துறையின் இயக்குநர் டத்தோ M பக்ரி அப்துல் மஜீத் கூறினார்.
திவாலான பிரபலங்கள் தங்களின் ஆடம்பர வாழ்க்கையை சமூக ஊடகங்களில் காட்டிக்கொள்வதை மறப்பதில்லை. ஆனால் மாதம் மாதம் செலுத்த வேண்டிய தொகை சிறியதே என்றாலும் அவர்கள் அதை மறந்து விடுகின்றனர். சிலர் 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் திவால் நிலையிலேயே இருக்கின்றனர். உரிய ஒத்துழைப்பு வழங்கி தவணை பணத்தை செலுத்தியிருந்தால் எப்போதோ அவர்கள் விடுபட்டிருக்கலாம் என டத்தோ பக்ரி சொன்னார். திவாலான பிரபலங்களில் 2 மூத்த ராக் இசை பாடகர்களும் சில நடிகர் நடிகைகளும் அடங்குவர். ஊழலை வெறுக்கும் மக்கள் பேரணியில் மெண்டேகா சதுக்கத்தில் கூடிய 300 பேர். ஊழலை வெறுக்கும் மக்கள் என்ற பெயரில் கோலாலம்பூரில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியில் பல்வேறு முழக்கங்கள் கவனத்தை ஈர்த்தன. கருப்பு சட்டையில் சோகோ பேரங்காடியை கூடிய 300 பேர் பின்னர் மெண்டேகா சதுக்கம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தை பிரதமர் துறை அலுவலகத்திலிருந்து கூடிய சீக்கிரமே பிரிக்க வேண்டும். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தை விடுவிக்க வேண்டும். அரசியல் நன்கொடை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என ஆகிய 3 கோரிக்கைகளை அப்பேரணி வலியுறுத்தியது. இந்த பேரணியில் பெரும்பாலும் கல்லூரி மாணவர்களின் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்ட நிலையில் தொடக்கத்தில் இந்த பேரணிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. பின்னர் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இப்பேரணிக்கு தடை இல்லை என்று கூறிய நிலையில் நேற்று அது நடந்தது குறிப்பிடத்தக்கது. நிதி ஆலோசக சேவை என்ற பெயரில் மக்களை பெரும் கடனில் சிக்க வைக்கும் கும்பல்கள் அசாம் பாக்கி. ஒப்ஸ்கை சோதனையில் அண்மையில் முறியடிக்கப்பட்ட நிதி ஆலோசக மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் தங்களால் வாங்கிய கடனை திருப்ப செலுத்த முடியாது. தங்களின் சக்திக்கு மேற்பட்டு அவர்கள் கடன் வாங்கி இருப்பதே அதற்கு காரணம் என மலேசிய ஊழல் தடுப்பாணையமான MACC கூறியது. அவர்களில் சிலர் தங்களின் வருமானத்தை விட 3 மடங்கு அதிகமாக கடன் வாங்கியுள்ளனர். இன்னும் சிலர் ஒரே சமயத்தில் பல்வேறு வங்கிகளில் 3 - 4 கடன்கள் வரை பெற்றுள்ளனர். எனவே இடைப்பட்ட காலத்தில் அக்கடன்களை அவர்கள் திருப்ப செலுத்த சாத்தியமில்லை என MACC தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி கூறினார். ஒருவர் 1 மில்லியன் ரிங்கிட் வரை கடன் வைத்துள்ளார். மாதந்தோறும் அவர் 12,000 ரிங்கிட்டை தவணை பணமாக செலுத்த வேண்டியுள்ளது. அது அவரின் மாத சம்பளத்தை விட அதிகமாகும் என அசாம் பாக்கி சுட்டிக்காட்டினர். வங்கி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து CCRIS கடன் மதிப்பீட்டு தகவல்களை மாற்றி அமைத்து ஒரே நேரத்தில் பல வங்கிகளின் கடன் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படுவதை அக்கும்பல் உறுதி செய்கிறது. இதனால் கடைசியில் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு மக்கள் கடனில் சிக்கிக் கொள்கின்றனர் என்றார் அவர். இந்த நிதி ஆலோசக மோசடி தொடர்பில் 18 வங்கியாளர்கள், 8 நிறுவன இயக்குநர்கள், 1 ஏஜென்ட் என இதுவரை 27 பேர் கைதாகியுள்ளனர். விஜயின் கடைசி படம் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. தீவிர அரசியலில் இறங்கியுள்ள நடிகர் விஜயின் கடைசி படத்திற்கு ஜனநாயகன் என பெயரிடப்பட்டுள்ளது. வினோத் இயக்கத்தில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்று வரும் அப்படம் இதுநாள் வரை தற்காலிகமாக தளபதி 69 என அழைக்கப்பட்டு வந்தது. இன்று இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்ட நிலையில் தொண்டர்கள் முன்பாக அவர் செல்ஃபி எடுப்பது போன்ற படம் அதில் இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து விஜயின் கடைசி படம் அரசியல் கதையை மையமாக கொண்டே வெளிவரும் என்ற கணிப்பு உறுதியாகியுள்ளது. ஹிந்தி நடிகர் பாபி தியோல், பூஜா ஹெகடே, கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி உள்ளிட்ட பல முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். கடந்த அக்டோபரில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை பிரம்மாண்டமாக தொடங்கிய விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க குறிவைத்துள்ளார். சாண்டகானில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்ததில் 6 சீன சுற்றுப்பயணிகள் உட்பட 7 காயம். சபா சண்டகானில் இன்று காலை சுற்றுலா பேருந்து கவிழ்ந்ததில் சீனாவை சேர்ந்த 6 சுற்றுப்பயணிகள் உட்பட 7 காயமடைந்தனர். 62 வயது பேருந்து ஓட்டுநரும் காயமடைந்தார். ஜாலான் சிப்புகாவில் ஒரு பேரங்காடிக்கு முன்புறம் இன்று காலை 9 மணிக்கு அவ்விபத்து நிகழ்ந்தது. தீயணைப்பு மீட்பு துறையினர் வந்து சேருவதற்குள் காயமடைந்த அனைவரும் அங்கிருந்த பொதுமக்களால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சம்பவத்தின் போது 13 பெரியவர்கள், 4 குழந்தைகள் என மொத்தம் 17 சீன சுற்றுப்பயணிகளை அப்பேருந்து ஏற்றியிருந்தது. விபத்துக்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது. நீதித்துறையின் சுதந்திரம் கட்டி காக்கப்பட வேண்டும். வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் கூட்டறிக்கை. சட்டத்திட்டங்களையும் நீதித்துறை சுதந்திரத்தையும் நிலைநிறுத்த வேண்டும் என பதவி விலகி சொல்லும் நாட்டின் தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான் மாட்
வலியுறுத்தி இருப்பதற்கு மலேசிய வழக்கறிஞர் மன்றம் செவிசாய்க்க வேண்டும். அம்மன்றத்தின் 9 முன்னாள் தலைவர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் அக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த 9 பேரில் ஜைனுர் ஜக்காரியா, டத்து எஸ் அம்பிகா, ரகுநாத் கேசவன், கிறிஸ்டபர் லியோங் உள்ளிட்டோரும் அடங்குவர். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் கை ஓங்கியிருக்கும் நாடுகளில் நீதித்துறையின் சுதந்திரமே பெரும்பாலும் முதல் பலிகடா ஆவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நீதித்துறையின் சுதந்திரத்தை கட்டி காப்பதில் வழக்கறிஞர் மன்றம் தனது பங்கை ஆற்ற வேண்டும் என அந்த கூட்டறிக்கை வலியுறுத்தியது. 2009 நீதிபதிகள் நியமன ஆணை சட்டத்தின் கீழ் நீதிபதிகள் நியமனத்தில் இடையூறு இருந்ததாக துன் தெங்கு மைமுன் அண்மையில் அம்பலப்படுத்தியிருந்தார். அதனை தாம் கடுமையாக கருதுவதாக கூறிய அவர் அது விசாரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அது குறித்து கருத்துரைத்த அந்த 9 பேரும் சில ஆண்டுகளாகவே நீதித்துறையில் வெளியாரின் தலையீடு இருப்பது கண்கூடு என கூறிக்கொண்டார். நடப்பு அரசாங்கத்தை காட்டிலும் முந்தைய 3 அரசாங்கங்கள் நீதித்துறையின் சுதந்திரத்தை மதித்து நடந்து கொண்டதாக பரவலாக கருத்து நிலவுவதாகவும் அவர்கள் கூறினர். விவசாயத்திற்கு அச்சுறுத்தலாம். 1,20,000 பச்சோந்திகளை கொல்ல தைவானிய அரசு உத்தரவு. விவசாயத்தை அச்சுறுத்துவதால் தைவானில் லட்சக்கணக்கான பச்சோந்திகளை கொல்ல அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. கிழக்காசிய நாடான தைவான் விவசாயம் அடிப்படையிலான பொருளாதாரத்தை அதிகம் நம்பியுள்ளது. இந்நிலையில் கிரீன் இகுவானாஸ் எனப்படும் பெரிய அளவு பச்சை பச்சோந்திகளின் எண்ணிக்கை அங்கு அதிகரித்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றை வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்கும் தாய்வானிய மக்கள் 1 வருடத்திற்கு பிறகு கூண்டுக்குள் அடைக்க முடியாது என்பதால் அவற்றை காட்டுக்குள் விட்டுவிடுகின்றனர். இதனால் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அவை சேதம் விளைவிக்கின்றன. கடந்த ஆண்டு 70,000 பச்சோந்திகள் கொல்லப்பட்ட நிலையில் இவ்வாண்டு 1,20,000 பச்சோந்திகளை கொல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. வனவியல் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் தகவலின்படி தாய்வானில் சுமார் 2 லட்சம் பெரிய வகை பச்சோந்திகள் இருக்கின்றன. மத்திய அமெரிக்கா மற்றும் கரிபியன் தீவுகளை தாயகமாக கொண்ட இவ்வகை பச்சோந்திகளை இரையாக்கும் உயிரினங்கள் தாய்வானில் இல்லை என்பதும் அவற்றின் எண்ணிக்கை பெருகுவதற்கு காரணமாகும்.